ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டே பாருங்கள், அதாவது இவர் நம்ம லோகசாரங்கர் தோல் மேலே ஏற்றிட்டு கோவிலுக்கே போகலை, பெருமாள் சன்னதிலையும் நிற்கலை. அந்த அம்மா மண்டபம் தாடி கோவிலுக்குள்ளே வரும்போதே பெருமாள் இவருக்கு காட்சி கொடுத்துட்டார். ஏன்னா பெருமாள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கார். அவர் சொல்லுவார் தெரியுமா, நீ என்னை நினச்சி ஒரே ஒரு அடி எடுத்து வை, நான் உன்னை நேரி 10 அடி எடுத்து வைப்பேன்னு சொல்கிறார். 10 அடியா, 100 அடி, 1000 அடி ஏறணும் அவர் எடுத்து வைப்பார். ஆனால் நம்ம தான் அந்த ஒரு அடியை கூட நம்ம எடுத்து வைக்க மாட்டோம். ஏன்னா அவருக்கு தானே பார்க்கணுன்னு ஆசை. அவருக்கு என்ன தெரியுமா ஆசை, இவர் பார்த்துன்னு தான் இருக்கார். பானாழ்வார் அவர் காத்தாலேருந்து அவர் பண்ணுற நியம நிச்சயெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கார். ஆனால் அவருக்கு என்ன ஆசை, நம்ம பெருமாளை பார்க்கணுன்ட்டு. அந்த ஆசையை நிறைவேற்றி பண்ணி அவர் முகத்தை பார்க்கணும் தான் நம்ம பெருமாளுக்கு ஆசையம். அதனால தான் அவ்வளோ பொறுமை இல்லாத அவர் சன்னதிக்கு தானே வரப்போகிறாரு. சன்னதிக்கு நம்ம துலோகசாரங்கர் சன்னதி முன்னாடி தானே பெருமாள் முன்னாடி நிற்க வைக்க போகிறாரு இல்லையா? எங்கே போயிட்டு போகிறாரு சார், கோவிலுக்கு தானே வராரு, சன்னதிக்கு மட்டும் தான் நிற்க வைக்க போகிறாரு. அதுவும் லோகசாரங்கர் ஏற்றின்னு வர்றாருன்னா எவ்வளோ தடபடலாம் மரியாதை அங்கே இருக்கும். பெருமாளுக்கு என்ன அவசரம் அப்படின்னா இல்லையா, அந்த முகத்தை பார்க்கணுமா, பானுவாழவர் முகத்தை பார்க்கணுமா, அதனால் சந்தோஷத்தை பார்க்கணுமா. அதனால் என்ன பண்ணார், அந்த பெருமாளுக்கு எப்பயுமே அது ஒரு சந்தோஷம் உண்டு. பக்தர்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறது வேறு யாருமே கிடையாது. மிச்ச பேரெல்லாம் பொறாமப்படுவா, நம்ம முன்னுக்கு வந்தால் பொறாமப்படுவா இல்லையா, நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நன்னா வேணும்னு சொல்லுவா. இதெல்லாம் நம்ம சாமானிய மனிதர்களோட குணம். ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது. பெருமாள் எப்போவுமே நம்ம சந்தோஷத்தை பார்த்து ஆனந்தப்படக்கூடியவர் தான் இல்லையா. அதுதான் நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டாரு. எல்லாம் சுதந்திரம், நீ நல்லது பண்ணால் நீ சந்தோஷமாக இருப்ப, அவ்வளோதான். ஆத்மா நீ இப்படியே வாழ்க்கை நடத்திட்டு நான் தான் கிதி ஒரு வாழ்க்கை வளர பற்றியா, அதுக்கு சந்தோஷத்துக்கும் அதுக்கு நெகருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஆழ்வார்கள்லாம் லௌகீகத்தில் ரொம்ப நாட்டம் கிடையாது. பெருமாள் தான் அவர் அனுபவிக்கிறதுலே ஒரு நாட்டமாக. அப்பேற்பட்ட நாட்டம் இருக்கிறவாளோட சந்தோஷத்தை பார்க்குறதுக்கு பெருமாளுக்கு பொறுமை இருக்காதான். அந்த மாதிரி தான் பெருமாளுக்கு பொறுமை இல்லை. அம்மா மண்டபத்துக்கிட்ட வரும்போதே அவருக்கு மனசில் போய் காட்சி கொடுத்துட்டார். இப்போ வரிசையாக தனியன்களை பார்ப்போம். மணவாள மாமொழிகள் முதல்ல என்ன சாதிச்சுக்கிறார் அப்படின்னா, அந்த 10 பாசுரத்தில் என்னெல்லாம் பாரு. இவர் வானரை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், உலகத்தவரே பாருங்கள். கார்த்திகையில் ரோபடி நட்சத்திரத்தில் இந்த மாதிரி புகழுடம்பே பொருந்திய திருப்பாழ்வார் அவதரித்தினால்தான் வேதத்தை மதிக்கும் ஆசிகர் இந்த வாழ்வார் அருளிய அமர ஆதிபிரானை கற்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எப்போவுமே பெருமாளை உணரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தனியன் அப்படின்னு பார்த்தா முதல் தனியன் பெரிய நம்பிகள் அருளை செஞ்சுருக்காரு. என்றைக்குமே தனியன் அப்படிங்கிறது நம்ம அன்றைக்கே பார்த்தோம். இந்த அமலராதி பிரானுக்கு முன்னாடி அதை எழுதின நம்ம பானாழ்வாரை பற்றி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தான் தனியன்கள். ஆபாதச்சூடம் அனுபூய ஹரிம் சயானம் மத்தியே கவேரதிஹிதூர் முதிதாந்தராத்மா அத்ர ஸ்ருதாம் நயனயோர் விஷயாந்தரானா யோனிச்சிகாய மனவை முனிவாகனம் தம். அதே தான் அதாவது ஒருத்தருக்கும் ஒரு வாகனம் இல்லையா பெருமாளை ஏலை பண்ணுறதுக்கு. ஆனால் என்னென்னா பெருமாளை ஏலை பண்ணுறதுக்கு, பெருமாளோட பக்தரை ஏலை பண்ணுறதுக்கு ஒரு முனிவரா, அதுவும் எப்பேற்பட்ட முனிவர் அப்படின்னா பெருமாளை நல்லா அறிஞ்ச வேதம் படித்த அர்ச்சகரான லோகசாரங்கர் தான் இவருக்கு வாகனமா. எப்பேற்பட்டதாக இருக்குது பாருங்கள். வட திருக்காவேரி மற்றும் தென் திருக்காவேரி ஆகிய இரண்டிற்கும் நடுவே சயனித்து கொண்டிருக்கும் ஹரி யானை பெரிய பெருமாளை திருவடி தொடக்கமாக திருமுடி ஈராக அனுபவித்து மகிழ்ந்த உள்ளத்தை உடையவரும் அந்த பெரிய பெருமானை தவிர மற்ற விஷயங்களை காண மாட்டேன் என்று அறுதியிட்டவரும் லோகசாரங்க முனிவராலே எழுந்தருள பண்ணி கொண்டு வரப்பட்டவருமான திருப்பானாழ்வாரை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறது தான் முதல் தன்யத்துக்கு ஒரு அர்த்தம். அடுத்த தன்யனும் பாடியிருக்கா. இது யார் பாடினான்னா திருமலை நம்பிகள் அருளை செய்தது. காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதிர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்த்தாள் பரவினோமே.
இதுக்கு என்ன அர்த்தம்? லோகசாரங்க முனிவராலேயே எழுந்தர பண்ணி கொண்டு வரப்பட்டு பெரிய பெருமாள் சன்னதியில் தனியே புகுந்தவரும் பெரிய பெருமாள் காட்டி கொடுத்த திருவடி தாமரைகள், அழகிய ஆடை, திருநாபி, மிகவும் இனியதான திருவயறு, திருமார்பு, கழுத்து, சிவந்த வாய், அப்போதலர்ந்த தாமரை போன்ற கண்கள், திருமேனி ஆகியவற்றை கண்டவரும் எம்பெருமானை பாடுவதே வாழ்ச்சியாக கொண்டிருந்தவருமான திருப்பானாழ்வார் திருவடிகளை கொண்டாடினோம். அவரை கொண்டாடினாலே நம்ம யாரை கொண்டாடின மாதிரினா பெருமாளையே கொண்டாடின மாதிரி. சரி, இவா 2 பேர்த்தையும் என்ன பார்த்துட்டோமா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இது மொத்தமே எத்தனை பாசுரம் அப்படின்னா 10 பாசுரம் தான். ஏன்னா இவரத ஏன் நான் ஃபுல்லாக பாட போகிறேன் தெரிஞ்சது அர்த்தம்னா, நம்ம எல்லாருக்கும் அதே மாதிரி தான். நம்மலாம் வேதம் படித்தவாளா சொல்லுங்க. நான் அவர் கோவிலுக்கு போகக்கூடாதேன்னு போகலை. நமக்கு வேலை இருக்கேன், நம்ம டெய்லி கோவிலுக்கு போகல. நம்மளால் போக முடியாது, ஆனால் போக முடியும். இப்போல்லாம் அவ்வளோ சட்டத்திட்டம்லாம் இல்லை. ஆனால் என்ன, டைம் இல்லை, வேலைக்கு போகணும், குழந்தைய பார்த்துக்கணும், ஆற்ற விட்டு வர முடியல. இந்த மாதிரி வேலை நம்ம டெய்லியில் நம்மளால் இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியுமா? இல்லைன்னா நமக்கு பிரதிநிதியாக தான் இந்த திருப்பானாழ்வார் இருக்கார். அவரால் நிஜமாலே ஜாதி காரணமாக போக முடியல. இப்போ நமக்கு என்ன குறை, எந்த குறை வச்சுருக்கார் பெருமாள்? ஆனால் நம்ம டெய்லி இந்த மாதிரிலாம் செவிக்கிறோமா? செவிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த பாட்டெல்லாம் செவிச்சாலாவது நமக்கு அந்த பெருமாள் கிருபை கிடைக்கட்டும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச வரல. இந்த ஒரு பாசுரத்துக்கும் ஒரு மீனிங்கும் சொல்லிட்டு வரேன், கேளுங்க. முதல் பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். அதாவது பெருமாளை பற்றி அப்படி அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். பார்க்காத பெருமாளை கொண்டு போய் அது எப்பேற்பட்டு நடந்தா போகிறாருன்னா, மேலே ஏறி ஏற்கனவே அவருக்கு அந்த கருணை பொங்கும் பரிவு பெருமாள் மேலே, நம்ம மேலே இப்படி கருணையான அவரை பெருமாளை முன்னாடி நிறுத்தின உடனே நீங்கள் அவரோட மனசு நிலையில தான் இந்த பாட்டை பாடணும். திருவடியிலேருந்து ஆரம்பிக்கிறார், திருப்பாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். அமலன் ஆதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் இறையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல் மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே. இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் பாருங்கோ இருக்கும். அதுதான் பாட்டிலேயே தெரியுது பாருங்க. என்ன பண்ணுறாரு தெரியுமா? அமலன் ஆதிபிரான். அமலன் அப்படின்னா அமலன், மலம்னா அழுக்கு, அமலன் அழுக்கு இல்லாதவன். அதாவது எப்படி அழுக்கு இல்லாதவன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ வந்து பாத்ரூமில் அது பால்கனிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும் இல்லையா? இப்போ எங்களோட பரோடாலெல்லாம் பால்கனி க்ளீன் பண்ணும்போது அந்த கபூதர் அப்படின்னு அந்த புறாக்களோட அந்த எச்சமெல்லாம் இங்கே வந்துட்டு பால்கனியை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும் ரொம்ப பாடுபடணும். அதுதான் நாங்களாம் ஸ்லைடர் விண்டோலாம் போட்டுருவோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து இது மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு சரி தண்ணி கொட்டி நல்லா அலம்புவோம். அலம்பினா அந்த இடம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆகிடும். ஆனால் அந்த தண்ணி கீழே போகும். நாங்கள் பால்கனியிலேருந்து அந்த தண்ணி கீழே போகும்னா அழுக்காக தான் வரும். ஏன் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் அந்த தண்ணியில் போயிடுது. அப்படி தானே? அதே மாதிரி ஒரு காற்று. இப்போது வாசலில் வந்து இந்த குப்பை எடுத்துன்னு போகிறவங்க வரான் அப்படின்னு சொன்னால், அந்த குப்பையில் என்னென்ன அழுசுத்தம் இருக்கோ நமக்கு கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது அந்த வாசனை வந்து நம்ம மூக்கில் வந்து மூக்கை பிடிச்சிப்போம். ஏன்னா அந்த காசு மாசுபட்டுருது. அப்படி தானே? காசு மாசுபடும், காற்று மாசுபடும், தண்ணீர் மாசுபடும். ஆனால் அந்த அமலனான பெருமாளுக்கு என்னென்னா மாசுபட மாட்டாரான். அதான் சொல்கிறேன். முன்னாடி நம்ம நினச்சிருந்தாரான் நான் ஒரு தீண்டத்தகாதவன், 5ஆம் வர்ணத்தனவன், நான் வந்து உன்னை வேண்டனே, உனக்கு வந்து தோஷம் தொட்டிக்குமோன்னு நினச்சிட்டாரான். அப்புறம் தான் அவர் நினச்சாரான், அப்பா நீ அமலனாச்சே, உனக்கு எப்படி தோஷம் தொட்டுக்கும்? நீ தண்ணி மாதிரி காற்று மாதிரி இல்லாமல் இல்லையே. இப்போ நான் வந்து உன்னை செவிச்சா நானும் சுத்தமாயிடுவேன், நீயும் பரிசுத்தமாக அப்படியே தான் இருப்பேன். அதுதான் பெருமாளுக்கு ஏத்தம். நம்ம தீட்டு துணி இப்போ வந்து நம்மளே யாருக்கு ஏதாவது தீட்டு துக்கம் விசாரிக்க போகிறோம், தீட்டு விசாரிக்க போகிறோம், யாராவது மறிச்சு போயிட்டா கேட்க போகிறோம். அப்படிலாம் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம துணியெல்லாம் பாத்ரூமில் எடுத்து வச்சுட்டு போயிடுவோம் இல்லையா? அதனால் மேலே படாத இருக்கிறதுக்கு எல்லாமே வச்சுட்டு உள்ளுக்குள்ளே போகும். எதுவரையும் படக்கூடாது, ஏன்னா பட்டா தீட்டு. அப்படி தானே? சாமானியமாக அப்படி தானே இருக்கும். ஆனால் பெருமாள் வந்து எப்படின்னா, தீட்டாக இருக்கிறவா பட்டா கூட அவர் புனிதமாக இருப்பார், தீட்டுதெல்லாம் சரியாயிடுமா. ஆமாம், அதுக்கு இந்த தீட்டெல்லாம் அனுசரிக்க வேண்டாம்னு சொல்லலை. பெருமாளோட குணம். இப்போ அவர் தாழ்ந்தவர் அப்படின்னு நினைக்கும் போது தீட்டுன்னு நினச்சிட்டு பெருமாள் கிட்ட போனால் அவரும் சுத்தமாயிடுவார், நம்மளையும் சுத்தமாக்கி விட்டுருவார். அதுக்கு தான் எல்லாரும் அடிச்சுப்பா, கோவிலுக்கு போன்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா, நம்மளோட தோஷங்கள்லாம் படிப்படியாக கம்மியாகிட்டே வரும்.
எவ்வளோ கம்மியாகும்னு நமக்கு தான் தெரியும். கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தா தெரியும் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம இப்போ எப்படி இருக்கோம். நம்ம பிரமாணம் நம்ம மனசு தான். அதை ஒருத்தர் வந்து ஸ்கேல் வச்சியோ தராசை வச்சியோ வளர்க்க முடியாது. நமக்கே தெரியும், உட்காந்துட்டா தெரியும் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும். முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ பெருமாள் நம்மளை எப்படி வச்சிருக்க. கண்டிப்பாக ஒத்தரும் பெருமாளை வேண்டவா கண்டிப்பாக நின்று நீங்கள் பரிசோதித்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் எங்கேருந்து இப்போ எங்கே வந்திருக்கீங்கன்னு. அதுக்கு தான் அமலன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. தப்பாக நினச்சிக்காதீங்க, அமலனோடு விட்டுட்டேன்னு. ஏன்னா இதுவே நிறைய இருக்குது. அமலன், ஆதிபிரான் எல்லாத்துக்கும் மீனிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது பெரிய ஒரு வீடியோவாக இருந்தால் என்னால் சேவ் பண்ண முடியல. அதனால தான் தயவுசெய்து கொஞ்சம் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கவலைப்படாதீங்க, அடுத்தது அப்படியே கண்டினியூஷன் நீங்கள் பார்க்குற மாதிரியே நான் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். சரியா? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கணும், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். ஏன்னா அது ஒரு ஆன்மீக சேனல். அது திருப்பான்வாரை பற்றி நீங்கள் நிறைய பேருக்கு நிச்சயங்க இது நீங்கள் அனுப்பினாலே நம்ம பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா நிஜமாகவே திருப்பான்வார் நமக்கு எல்லாருக்கும் பிரதிநிதி. நான் சொல்கிற மாதிரி. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.